மறுநாள் தமயந்தியோட ஃப்ரெண்டு உமாதேவி தமயந்தியை பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வா வா உமா, இப்பதான் உன்னை நினைச்சேன், உடனே வந்து நிக்கிற. 100 ஆயிசரி உனக்கு. என்ன நீ நினைச்சியா? அப்படி என்ன நினைக்கிற அளவுக்கு உனக்கு என் மேல என்னடி ஞாபகம் வந்தது? என்னடி முக்கியமான விஷயமா? இல்ல என்ன வச்சு ஏதாவது காரியம் கீரியம் பண்ணணுமா என்ன? உனக்கு தெரியாத விஷயம் என்னடி இருக்கு? எனக்கு என் லெவலுக்கு மருமகளை கூட்டின்னு வரணும்னு ஆசை. உங்க அண்ணனுக்கு அவருடைய ஃப்ரெண்டோட பொண்ணை தான் மருமகளா கூட்டிட்டு வரணும்னு அப்படியே நிக்கிறாரு ஒத்த கால்ல. எனக்கு தான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அவங்க சீக்கிரம் முடிவெடுக்கிறதுக்குள்ள நான் என் அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து ராகுலுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டேன். இதுக்கு தாண்டி உன் உதவி எனக்கு வேணும். உன் சொந்தத்துல நிறைய பணக்கார பொண்ணு இருக்குல்ல, அதான் யாரையாச்சும் பார்த்து என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கலான்னு தான் உன்னை ஃபோன் பண்ணி வர வைக்கலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ ஏன் வந்துட்ட? அப்படியா? இதுல என்ன இருக்கு? நான் கூட என் சொந்தக்கார கல்யாணத்துக்கு நாளைக்கு போக வேண்டிய வேலை இருக்கு. அங்க போயிட்டு யாராச்சும் பொண்ணை பார்த்து சம்பந்தம் பேசிட்டு வந்தா முடிஞ்சிருச்சு. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத அப்படின்னு உமாதேவி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. எப்படியாச்சு அணுவை தான் கல்யாணம் பண்ணணும்னு சத்தியமும் தான் பிள்ளைக்கு பணக்கார பொண்ணை தான் பொண்டாட்டி ஆக்கணும்னு தமயந்தியும் 2 பேரும் மாறி மாறி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ராகுல் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அவன்கிட்ட கல்யாணத்தை பற்றி பேசினாங்க தமயந்தி. என்னடா ராகுல், அதான் பெரிய வேலையா கிடைச்சிச்சு, கை நிறைய சம்பாதிக்கிற, அப்புறம் என்ன உனக்கு இனி கல்யாண வேலையை ஆரம்பிச்சலாம்ல? உங்க இஷ்டமா. நீங்க வசந்தா அத்தைக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட பேசுங்க. ஏன்னா அவங்களையும் கல்யாண வேலையை ஆரம்பிக்கணும்ல. என்ன இவன் அவங்க அப்பா சொல்ற மாதிரி அணுவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு முடிவெடுத்துட்டான் போல இருக்கே. இவன்கிட்ட போய் வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கன்னு எப்படி கேட்கறது? அவனை எப்படி ஒத்துக்க வைக்கிறது? என்னம்மா நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், எதையோ யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. வேற ஒண்ணும் இல்லடா, என் ஃப்ரெண்டு உமாதேவி இருக்கால, அதான் உனக்கு நல்லா தெரியுமே. அவளுடைய சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி இருக்காளாம். நல்லா அழகா மூக்கு மூலியமா லட்சணமா இருப்பாளாண்டா. அதுவும் இல்லாம பொண்ணு நல்ல பெரிய படிப்பு படிச்சிருக்காளாண்டா. அவங்க வீட்டுல கூட நகை பணம் வரதட்சணைன்னு நிறைய கொடுப்பாங்களாம். நீ என்னடானா எப்பயோ சின்ன வயசுல சும்மா ஜோக்குக்கு சொன்ன வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அணுவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு இருக்க. இப்ப அவ இருக்க நிலைமையில நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆனா என் ஃப்ரெண்டு சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பணம் நகை வரதட்சணைன்னு எல்லாம் வரும்டா. உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு என்னுடைய ஆசை. என்னம்மா இப்படி பேசுற? சின்ன வயசுல இருந்து அணுதான் என் பொண்டாட்டின்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு நீ என்னடானா அவங்க நிலைமை சரியில்லை இப்ப மனசை மாத்திக்கனா, அதெல்லாம் என்னால மாத்திக்க முடியாது. இந்த மாதிரிலாம் இன்னொரு வாட்டி என்கிட்ட வந்து பேச வேலை வச்சிடாத. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அங்க சத்தியம் வந்தாரு. கரெக்டா சொன்னடா ராகுல். இப்பதான் நானு ஐயரை பார்த்து உங்க 2 பேருக்கும் முகூர்த்தத்தை பார்த்துட்டு வந்தேன். ஐயரு இன்னும் ஒரு 15 நாள்ல நல்ல முகூர்த்தம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. என்னடா கடவுளே இது, அப்பனும் புள்ளியும் ஒரே வார்த்தையை ஒரே பேச்சா இருக்காங்களே. இவங்களை இப்ப கண்டி நான் எதிர்த்து பேசினேன், இவங்க என்ன வில்லியாக்கிடுவாங்க. சரி சரி, கல்யாணம் வேணாலும் நடந்தா நடக்கட்டும். ஆனா இந்த வீட்டுல எப்படி கால் எடுத்து வைக்கிறான்னு பாக்குறேன் அப்படின்னு தமயந்தி தன் மனசுல நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்க வெளியே மட்டும் சிரிச்சுக்கிட்டே இப்படி பேசினாங்க. அப்படியா? இதுக்கு மேல அப்பாக்கும் பிள்ளைக்கும் பிடிச்சிருச்சு, நடுவுல நான் என்ன பண்ண போறேன்? எல்லாமே உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும். உங்க 2 பேரோட விருப்பம் தான் என் விருப்பமும் அப்படின்னு எல்லாரும் இப்போ கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.